ஆளுநர் மாளிகையிலிருந்து மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு தற்போது வெளியாகி இருக்கிறது. அதாவது முதலமைச்சர் ஜெயலலிதா வகித்து வந்த அமைச்சரவை பொறுப்புகள், அவருடைய ஆலோசனையின்படி நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு வழங்கப்படுவதாக ஆளுநர் மாளிகை தற்போது அறிவித்திருக்கிறது. இது பற்றி பேசுவதற்காக நம்முடைய மேனேஜிங் எடிட்டர் கார்த்திகை செல்வன் தற்போது இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். கார்த்திகை செல்வன், இந்த அறிவிப்பின் முழு விவரங்களை சொல்லுங்கள். இது எதனை குறிக்கிறது? இந்த அறிவிப்பு என்பது மிக முக்கியமான ஒரு அறிவிப்பாக பார்க்கப்படுகிறது கணேஷ். எதிர்கட்சிகள் ஒட்டுமொத்தமாக இது குறித்து ஒரு விவாதமாக உருவாகி கொண்டிருந்தது. முதலமைச்சர் உடல்நிலை சரியில்லாமல் அனுமதிக்கப்பட்ட தினத்திலிருந்து கிட்டத்தட்ட 2 வாரங்கள் ஆன உடனேயே இது போன்ற ஒரு கோரிக்கை என்பது எதிர்க்கட்சிகளாலும் மற்றவர்களாலும் வைக்கப்பட்டது. ஏதாவது ஒரு மாற்று ஏற்பாடு அல்லது இடைக்கால முதல்வர் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை எதிர்க்கட்சிகள் எழுப்பி வந்தார்கள். முதலமைச்சர் நேரடியாக அரசு பணிகளை பார்க்க முடியாத இந்த சூழலில் அவருடைய பணிகளை அரசின் பணிகளில் எந்த சுணக்கமும் ஏற்படக்கூடாது என்கிற விதமாக எதிர்க்கட்சிகள் இப்படியான கோரிக்கைகளை வைத்துக் கொண்டிருந்தார்கள். இந்த சூழலில் தான் இன்றைக்கு இப்போது ஆளுநர் மாளிகையினுடைய இந்த அறிவிப்பு என்பது வந்திருக்கிறது. ஆளுநர் மாளிகையிலிருந்து வந்திருக்கின்ற அறிவிப்பின் மூலமாக முதலமைச்சருடைய ஆலோசனையின்படி அதாவது அமைச்சரவையில் 2வது இடம் வகிக்கின்ற ஓ பன்னீர்செல்வம் சட்டமன்றத்திலே அவைத்தலைவராக இருக்கின்றார். மூத்த அமைச்சர், ஏற்கனவே முதலமைச்சர் பொறுப்பிலும் கூட இருந்திருக்கிறார். 2 முறை முதலமைச்சராக இடைக்கால முதலமைச்சராக இருந்திருக்கிறார். அந்த ஒரு அனுபவத்தின் அடிப்படையிலும் பன்னீர்செல்வத்திற்கு இப்போது முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவினுடைய துறைகள் அத்தனையும் அவருக்கு ஒதுக்கப்படுகின்றன. இந்த இலாக்காக்கள் நிதியமைச்சராக இருக்கின்ற பன்னீர்செல்வத்திற்கு இப்போது முழுமையாக ஒதுக்கப்படுகிறது. ஆளுநர் மாளிகையினுடைய இந்த குறிப்பு என்பது திரு ஓ பன்னீர்செல்வம், மினிஸ்டர் ஆஃப் பினான்ஸ், பர்சனல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் will also preside over the cabinet meetings. அமைச்சரவை கூட்டங்களையும் கூட அவர் நடத்துவார் என்று இந்த குறிப்பின் மூலமாக அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த this arrangement has been made as per the advice of chief minister. சிஎம்னுடைய முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய ஆலோசனையின்படி இந்த முடிவானது எடுக்கப்பட்டிருக்கிறது என்று ஆளுநர் மாளிகையினுடைய குறிப்பு சொல்கிறது. இவர் இந்த பணியில் தொடர்ந்து நீடிப்பார். he will continue until the honorable chief minister Selvi Jayalalitha resumes her duties. அவர் மீண்டும் தன்னுடைய பணியை தொடங்கும் வரையிலும் பன்னீர்செல்வம் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்வார் என்று இந்த குறிப்பு என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே முதலமைச்சராக திரு எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்கள் இருந்தபோது அவருக்கு உடல்நிலை சரியில்லாது போன போது, இதே சூழல் வந்தபோது அப்போது அமைச்சரவையில் 2ஆம் இடம் வகித்த நெடுஞ்செழியன் அவருக்கு முதலமைச்சருடைய முழுமையான அந்த இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டு அவர் அந்த அரசு பணிகளை மேற்கொண்டு வந்தார். அதே போன்றது ஒரு ஏற்பாடு இப்போதும் செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நமக்கு தெரியும், அப்பல்லோ மருத்துவமனையிலிருந்து வெளியிடப்பட்ட மருத்துவ குறிப்புகளில் கடைசியாக வந்த ஒரு கடைசி 2 அறிக்கைகளில் குறிப்பிட்டது போல அவர் நீண்ட நாட்கள் மருத்துவமனையில் தங்கியிருக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்ற இந்த சூழலில் இப்படியான ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது. she will require longer stay in a hospital என்று அந்த மருத்துவ குறிப்பு சொல்லியிருந்தது. அந்த அடிப்படையில் அவருக்கான மருத்துவ சிகிச்சைகள் தொடர்ந்து கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அதில் நல்ல முன்னேற்றம் வந்து கொண்டிருக்கிறது என்று ஒவ்வொரு நாளும் அவரை பார்த்து வருகின்ற அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் கூறி வருகிறார்கள். இந்த சூழலில் தான் கடந்த சில நாட்களாக குறிப்பாக இந்த விவாதம் என்பது எழுந்தது. முதலமைச்சர் முழுமையாக தன்னுடைய பணிகளை செய்ய இயலாத சூழலில் இருக்கின்ற இந்த நேரத்தில் அதற்கு ஒரு மாற்று ஏற்பாடு தேவை என்கிற கருத்து முன்வைக்கப்பட்டது. அந்த மாற்று ஏற்பாடு என்பது குறித்த கருத்தில் பல்வேறு விதமான கருத்துக்களும் எதிரொலித்தன. எதிர்க்கட்சிகளுக்குள்ளேயே அப்படியான ஒரு மாற்று ஏற்பாடு தேவையில்லை என்கிற ஒரு கருத்தும், அப்படி ஒரு தேவைப்பட்டால் அது குறித்து முடிவு செய்ய வேண்டியது ஆளும் கட்சியாக இருக்கின்ற அதிமுக தான், செல்வி ஜெயலலிதா அவர்கள் தான் இந்த முடிவை எடுக்க வேண்டும் என்கிற ஒரு கருத்தும், அதே போல திமுக உள்ளிட்ட கட்சிகள் இதற்கு இடைக்கால ஒரு முதலமைச்சரோ அல்லது வேறு மாற்று ஏற்பாடுகளோ உடனடியாக செய்யப்பட வேண்டும் என்கிற கருத்தையும் அழுத்தி சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இந்த சூழலில் தான் இப்படியான ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது. தற்போதைய சூழலில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற இலாக்காக்கள், குறிப்பாக பப்ளிக், இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், இந்தியன் போலீஸ் சர்வீஸ், சிவில் சர்வீஸ்ல இருக்கின்ற IAS IPS அதிகாரிகள் உள்ளிட்டவர்களுடைய அந்த பணிகள், அதே போல இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ், ஜெனரல் அட்மினிஸ்ட்ரேஷன், டிஸ்ட்ரிக்ட் ரெவென்யூ ஆபீசர்ஸ், போலீஸ் அண்ட் ஹோம், குறிப்பாக இந்த காவல் மற்றும் ஹோம் டிபார்ட்மெண்ட், இவை அத்தனையும் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் இலாக்காக்களாக இருந்தன. குறிப்பான முடிவெடுக்க வேண்டிய சட்டம் ஒழுங்கு குறித்து முடிவெடுக்க வேண்டிய முக்கியமான இலாக்காவாக ஹோம் டிபார்ட்மெண்ட் ஜெயலலிதா அவர்களுடைய இலாக்காவாக இருந்தது. இந்த இலாக்காக்கள் இனிமேல் அவர் மீண்டும் வந்து தன்னுடைய முழுமையாக பணியை தொடங்கும் வரையிலும்
அமைச்சரவையில் 2ஆம் இடத்தில் இருக்கின்ற திரு ஓ பன்னீர்செல்வம், நிதியமைச்சராக இருக்கிற ஓ பன்னீர்செல்வம் இதை கூடுதல் பொறுப்பாக கவனித்துக் கொள்வார் என்பது இன்றைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர் ஏற்கனவே நிதியமைச்சராகவும் இருக்கிறார். பினான்ஸ், பிளானிங், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, எலெக்ஷன்ஸ் அண்ட் பாஸ்போர்ட் பர்சனல் உள்ளிட்ட பல்வேறு இலாக்காக்களை அவர் கவனித்து வருகிறார். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ், பர்சனல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ், ட்ரைனிங் உள்ளிட்ட துறைகளும் கூட ஓ பன்னீர்செல்வத்தின் கீழ் இருக்கின்றது. அவற்றோடு கூடுதலாக முக்கியமான துறைகளாக இருக்கின்ற காவல், இந்த ஹோம் டிபார்ட்மெண்ட்டும் உள்துறையும் காவல்துறை உள்ளிட்டவற்றை அடங்கிய அந்த உள்துறை என்பதையும் இனிமேல் பன்னீர்செல்வம் கவனித்துக் கொள்வார். அதே போல அமைச்சரவை கூட்டத்தை கூட்டுகின்ற அந்த பணியையும் இவர் செய்ய முடியும். பன்னீர்செல்வமே அமைச்சரவை தலைமை தாங்கி நடத்த முடியும் என்கிற அந்த ஒரு ஏற்பாடும் இப்போது செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஏற்பாடு என்பது மிக குறிப்பாக மிக அவசியமாக இருப்பதில் முக்கியமான நிகழ்வுகள், குறிப்பாக இப்போது காவேரி உள்ளிட்ட பிரச்சனைகள் வரும்போது இரு மாநில பிரச்சனைகளில் நம்முடைய தமிழகத்தினுடைய உரிமை குறித்த பிரச்சனைகளை பேசுவதற்கும் அதில் முக்கியமான நிலைப்பாடுகள் எடுப்பதற்குமான முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கான இடத்தில் யார் இருப்பது என்கிற கேள்வியைத்தான் எதிர்க்கட்சிகள் எல்லாம் எழுப்பி வந்தார்கள். அப்படியான ஒரு சூழலில் தான் இன்றைக்கு திரு ஓ பன்னீர்செல்வம் அமைச்சரவையில் 2ஆம் இடத்தில் இருக்கின்ற, ஏற்கனவே முதலமைச்சராகவும் பொறுப்பேற்று அந்த அனுபவத்தையும் பெற்றிருக்கிற ஓ பன்னீர்செல்வத்திற்கு கூடுதல் பொறுப்பாக இந்த துறைகள், முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவினுடைய இந்த துறைகள் எல்லாம் இன்றைக்கு அவருடைய இலாக்காக்கள் இவர்களுக்கு மாற்றி அமைக்கப்பட்டிருக்கின்றன. இது குறிப்பாக அரசாங்க அலுவல்கள் பற்றி பார்க்கணும்னா கணேஷ், மாநில அரசு பணிகளை எளிதில் நிறைவேற்றுவதற்காகவும் இந்த அரசியல் சாசனப்படி தம் விருப்பம் போல செயல்படக்கூடிய விவகாரங்களை அன்றி மற்ற பணிகளை அமைச்சர்களிடையே ஒதுக்கீடு செய்வது பற்றியும் தேவைப்படும் விதிமுறைகளை ஆளுநர் உருவாக்க வேண்டும் என்கிறதாக அரசமைப்பு சட்டம் 166 சொல்கிறது. அதன் அடிப்படையில் இன்றைக்கு ஆளுநர் இப்படி ஒரு முடிவை எடுத்து அவருடைய ஆளுநர் மாளிகையிலிருந்து இப்படியான ஒரு அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல அந்த 166 4 என்ன சொல்கிறது என்றால், அப்படி மாநில அரசு பணிகளை எளிதில் நிறைவேற்றுவதற்காக 3வது கூறின்படி ஆளுநரால் உருவாக்கப்பட்டுள்ள விதிமுறைகளை எந்த நீதிமன்றத்திடமும் அல்லது அதிகார அமைப்பிடம் காட்ட வேண்டும் என்பது கேட்பதற்கு உரிமை இல்லை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை சொல்கிறது. இந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு இப்படியான ஒரு ராஜ்பவனில் இருந்து வந்திருக்கிற இந்த குறிப்பு என்பது அண்டர் கிளாஸ் 3 ஆஃப் ஆர்டிகல் 166 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, அதன் அடிப்படையில் தான் இந்த ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. கிளாஸ் 3 இதைத்தான் சொல்கிறது. 166 அரசமைப்பு சட்டம் 166 கீழ் மாநில அரசு பணிகளை எளிதில் நிறைவேற்றுவதற்காகவும் இந்த அரசியல் சாசனப்படி தம் விருப்பம் போல செயல்படுத்தக்கூடிய விவகாரங்களை அன்றி மற்ற பணிகளை அமைச்சர்களிடையே ஒதுக்கீடு செய்வது பற்றியும் தேவைப்படும் விதிமுறைகளை ஆளுநர் உருவாக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் ஆளுநர் இன்றைக்கு தன்னுடைய அறிக்கையாக இதை கொடுத்திருக்கிறார். முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய இலாக்காக்கள் அந்த அமைச்சரவையில் 2வது இடத்தில் இருக்கின்ற மூத்த அமைச்சராக இருக்கின்ற, ஏற்கனவே முதலமைச்சராக பணியாற்றி அனுபவம் கொண்ட திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக முக்கியமான முடிவுகளை எடுப்பதில் அரசின் நிலைப்பாடுகளில் எந்த இடையூறும் இல்லாமல் அரசு பணிகள் தொடர்ந்து செயல்படுவது என்பது இன்றைக்கு அது எளிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது. அல்லது இதன் மூலமாக அது எதிர்க்கட்சிகளுடைய கேள்விகளுக்கெல்லாம் இன்றைக்கு பதில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக 2 மாநில பிரச்சனைகள் உள்ளிட்ட காவிரி, அதே போல கிருஷ்ணா உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்ற இந்த சூழலில் இது குறித்து முடிவெடுப்பதற்கும் அமைச்சரவையை கூட்டுவதற்கான உரிமையை இன்றைக்கு ஓ பன்னீர்செல்வம் அவர் தலைமையில் அமைச்சரவை கூட்டம் நடத்த முடியும் என்பதும் இன்றைக்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக அரசினுடைய செயல்பாடுகள் எந்த இடத்திலும் எந்த சுணக்கமும் இல்லாமல் செயல்படும் என்கிற இந்த அறிவிப்பின் மூலமாக அது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. கணேஷ், நன்றி. கார்த்திகை சூழன், விரிவான பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. முதலமைச்சர் ஜெயலலிதாவின் இலாக்காக்கள் நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஒதுக்கப்பட்டிருப்பதாக ஆளுநர் மாளிகையின் அறிக்கை கூறுகிறது. என்றாலும் கூட முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களே முதலமைச்சராக நீடிப்பார் என்றும் அந்த அறிக்கை தெரிவிக்கிறது. முதலமைச்சரின் ஆலோசனையின் அடிப்படையில் தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த அறிவிக்கை, ஆளுநர் மாளிகையிலிருந்து வந்திருக்கின்ற அந்த அறிவிக்கை தெரிவிக்கிறது. அது மட்டுமில்லாமல் அமைச்சரவை கூட்டங்களை தலைமை வகித்து கொண்டு செல்லும் அந்த ஒரு பணியும் ஓ பன்னீர்செல்வம் கவனிப்பார் என்று கூறப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் ஜெயலலிதா முழு உடல்நலம் பெற்று பணிக்கு திரும்பும் வரையில் இதனை ஓ பன்னீர்செல்வம் செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்றாலும் ஜெயலலிதா அவர்களே முதலமைச்சராக நீடிப்பார் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது.